குட் மார்னிங் வணக்கம் கோயம்புத்தூர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஈவெண்ட்க்கு போயிட்டு இருக்கோம். 12 o'clock ஈவெண்ட். இப்போ நாங்கள் ஷார்ப் டைமிங் கிளம்பி இருக்கோம். கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம். இப்போதான் சாக்ஸ் போட்ட உள்ள இருந்தேன். நான் வந்து காலையில் எழுந்திரிச்சேன் கைஸ். காலையில் எழுந்திரிச்சு ட்ரெஸ் துவைச்சேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சு வச்சேன். அடுத்தது அதுக்குள்ள 11 ஆயிடுச்சு. இப்ப வந்து 11:30 குளிச்சு ரெடி ஆகி கரெக்டா வந்திருக்கேன். என்ன தப்பு? எத்தனை மணிக்கு குளிச்சா? குளிச்சது 11. நைட் 5 மணிக்கு தான் ப்ரோ தூங்கவே விட்டாங்க. அவ்வளவு நேரம் பேசிட்டே இருந்தான் ஒருத்தன். ஏன் பேசுறான் எதுக்கு பேசுறான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பேசிட்டே இருந்தா லைஃபை பத்தி பேசுறான். அப்படி பண்ணு இப்படி பண்ணு ஆய் ஊய்கிறான். 5 மணி வரைக்கும் ஒரு இருக்க அடிச்சுட்டான். ஒரு 2 மணி நேரமா தூங்க விடுங்க. எனக்கு 7 மணிக்கு இன்டர்வியூ இருக்கு. இந்த உலகத்திலேயே காலையில 5 மணிக்கு லவ் பண்றவன் இவனாதான் இருக்கும். பல்லு தேய்க்கல நீங்க. பல்லு தேய்க்கலான்னு இருந்தாக்கா கரெக்டா டேப் நான் குளிச்சு முடிச்சுட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. டேப் ஆன் பண்ற தண்ணி சொட்டு சொட்டா வருது. அப்ப நினைச்சிட்டேன் சரி பல்லு தேய்ச்சா இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். என்ன நினைச்சேன், சரி நான் இன்னைக்கு 9:30 அதாவது நாங்க வந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ற மாதிரி 9:30 மணிக்கு வந்து எழுப்பி ரெடி பண்ணி எல்லாம் பண்ணாதான் 12 மணி ஈவெண்ட்டுக்கு நாங்க போக முடியும். நான் வர்றேன். ஒரு ஆள் வந்து வீட்டுல இல்ல, இன்னொரு ஆள் பார்த்தா இழுத்து போட்டு தூக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நானே அவனுக்கு 10 மணிக்கு தான் போன் பண்ணி சொல்றேன். அப்ப நீ 10:30 மணி வரைக்கும் எந்திரிக்கல. 10 மணிக்கு வந்துட்டேன். ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. நான் SD கார்டுல எல்லாத்தையும் மாத்துறேன். இன்னொருத்தர் ஆளு காணோம். இவரை எழுப்பி குளிப்பாட்டி அவர் போறாரு. அதுக்குள்ள 11 மணி ஆயிருச்சு. இவன் அப்பதான் வர்றான். இல்ல கரெக்டா குளிக்க சொன்னா நான் குளிச்சிட்டேன்னு சொன்னேன் நைட்டே. கரெக்டா 10:50-40 ரெஸ்ட் ரூம்ல இருக்க. கரெக்டா ஆஷிக் ப்ரோ ஒரு வீடியோ போட்டாரு. ப்ரோ கொலா அக்செப்ட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. அப்போ ஆமா அதை அக்செப்ட் பண்ணேன். அப்ப நான் உள்ள இருக்கேன், நீங்க உள்ள இருக்கீங்க, நான் அதுக்குள்ள இருக்கேன். அவன் வாயில இருந்து சரி எங்களுக்கு உண்மையாவே எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ வந்து கிண்டர் கார்டன் கிட்ஸ வந்து ரெடி பண்ணி, அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் கிண்டர் கார்டன் கிட்ஸ வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி இருக்குது எங்களுக்கு. குளிக்கிறான் 3/4 மணி நேரம் குளிக்கிறான் பாத்ரூம்குள்ள. நல்லா தேய்ச்சி குளிக்கணும், அப்பதானே எல்லாரும் பாப்பாங்க. எங்க போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா உன்னை பிடிச்ச ஜெயில போடுறதுக்கு தான் போகணும். பட் ஆனா வேற வழி இல்லையா, என்ன பண்ணி விடவும் முடியலைங்க, சிரிக்கவும் முடியலைங்க, அப்படி இருக்கு. சரி கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங், அதுதான் இப்ப போறோம். கமிஷனர் ஆபீஸ் நம்மள அதாவது சீனு ப்ரோ இன்வைட் பண்ணிருக்காங்க. நாங்க சீனு ப்ரோ டீம்னால எல்லாரும் குழந்தை குட்டியா பின்னாடி தேஜஸ் பண்ணிட்டா. தேஜஸ் என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து பெண்மையை நீங்க உணர்ற மாதிரி இன்னைக்கு வந்து பிக்சி வந்திருக்காங்க. அப்படியே மேலது கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ற பிக்சிய எல்லாரும் பாத்துக்கோங்க. என்னைக்காவது பிக்சிய பொண்ணா பாத்திருக்கீங்களாடா? நாங்க இல்ல, பொண்ணா பாத்திருக்கியானா? அப்படி கேட்கலடா, உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆபீஸ் மட்டும் இல்ல, விஜய் சித்து vlogsஓட ஈவென்ட் பார்க்க போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே பைத்தியமான ஃபேன் பாத்தீங்கன்னா பிக்சி தான். பிபி பாலபிரபாகரன் வருவார்ல, அதனாலதான் கொஞ்சம் பெண்மையா வந்திருக்கு. A few minutes later. Guys, நம்ம கமிஷனர் ஆபீஸ் ரீச் ஆயிட்டோம். சீனு ப்ரோ என்ன ப்ரோக்ராம் இது? அங்க போய் யாரையாவது பிராங்க் பண்ணிடாத, புடிச்சு அங்கேயே கம்பி இருக்கும் உள்ள போட்டு. நாங்க பிராங்க் எல்லாம் பண்ண மாட்டோம், நாங்க பண்றதே பிராங்க் தான். கைஸ் அக்காவின் பாசங்களை பாருங்க. அக்கா என்ன கியூட்டா மாத்திட்டு இருக்காங்க. யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க கைஸ், அப்பதான் ஆக்சிடென்ட் இல்ல, நீங்க கீழே விழுந்தாலும் ஒண்ணும் ஆகாது தலைக்கு.
Boomer uncle. Yes. Come on uncle. Boomer uncle. அப்பா குட் மார்னிங் மேம். வென்சி மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இவர்தான் இவர்த கமிஷனர். கமிஷனர். இவர்த கமிஷனர். நக்கல்யா அவனுக்கு. ட்ரக்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். எவ்வளோ நம்ம கோயம்புத்தூரில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது? ஒரு பர்சன் எப்படி சார் ட்ரக்ஸ் ஸ்டாப் பண்ணுறது? இல்லை ட்ரக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஒன்று வந்து சார் இப்போ இந்த ஆன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன கடையிலலாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக சின்ன சின்ன கடைகளில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய கடைகளை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து சிட்டிலே லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸில் ஒரு மோர் தென் 300 ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம். ப்ளஸ் வந்து இப்போது ஃபைன் வந்து எஸ்கலேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இதுனா 5,000, அதுக்கப்புறம் 10,000, அப்புறம் 25,000, அப்புறம் ஷாப் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸ்கூல் பக்கத்தில் வந்து 100% கடைகள் எங்கேயுமே சேல் பண்ண இது பண்ணுறதில்ல. அது உறுதியாக சொல்ல முடியும். பட் ஒரு சில இடங்களில் என்ன அப்படின்னா வந்து ரெகுலராக போகக்கூடிய அவங்க போனால் மட்டும் கொடுக்குறது மாதிரி ஒரு சில இது இருக்குது. அதை தான் இப்போ டார்கெட் பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ. ஓகே. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சார். ஜென்யூனாக சொன்னால் இப்போ அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லலாமா சார்? இல்லை அதான் நாங்கள் சொல்கிறது எப்போவுமே ட்ரக் அப்படிங்கிறது நீங்கள் என்ன காரணத்துக்காக எடுக்கிறீங்களோ அதை விட நமக்கு நிரந்தரமாக ஹாப்பினஸும் ஒரு நல்ல குட் ஹெல்த்தும் கொடுக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ட்ரக் வந்து இப்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கறதுக்கு இல்லை ஒரு ஹை கொடுக்கறதுக்கு அது மாதிரி அந்த ஒரு பர்பஸ்க்காக ஒரு சில பேர் அந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னா அதை விட நல்ல ஒரு சஸ்டைனபிளாக ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியது ஃபிட்னஸ் ரிலேட்டட் இது. ஓகே சார். ரன்னிங், ஸ்போர்ட்ஸ், எனி ஸ்போர்ட்ஸ், எந்த ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதில் என்கேஜ் பண்ணுங்கள். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் யுவர் ஃபிட்னஸ் பட் ஆல்சோ யூ கேன் மேக் அ கரியர் அவுட் ஆஃப் இட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈவன் கபடி, இப்போ இந்த ப்ரீமியர் லீக்லலாம் போனாங்க அப்படின்னா க்ரோர்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஸோ யூத் வந்து நீங்கள் ட்ரக்கை என்ன காரணத்தை சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நமக்கு ஃபிட்னஸ் ரிலேட்டட் இது ஸ்போர்ட்ஸ், கேம்ஸ் ஆர் இந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி யூத் பார்த்தோன்னா உங்களே மாதிரி க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறாங்க. சோசியல் மீடியா அதில் வந்து மேக்கிங் லாட் ஆஃப் மணி. அது மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவ் இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ லுக் ஃபார் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே சார். சார் உங்களுக்கு கோயம்புத்தூர் பிடிக்குமா? கோயம்புத்தூர் பிடிச்சதுனால தான் 2 வருஷம் இங்கே இருக்கிறேன். என்னால் எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்னா இல்லை கோயம்புத்தூர் வந்து என்னென்னா எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் பிடிக்கிற காரணம் ஒன்று வந்து கல்ச்சர், அமைதியான சிட்டி. 2வது கிளைமேட். நம்ம தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணும்போது எந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லாமல் ஒரு மாடரேட் கிளைமேட் இருக்கக்கூடியது. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலேஷன், யூத் பாப்புலேஷன் வந்து நல்லா இருக்குது. சென்னைக்கு அடுத்தபடி சோசியல் லைஃப் வந்து நல்லா இருக்குது கோயம்புத்தூரில். அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இருந்தாலும் சரி, இப்போது பம்பு இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் அது மாதிரியும் சரி, அதே போல் ஐடி ரிலேட்டட் இது இன்றைக்கி பார்த்தோன்னா நிறைய புது புது ஸ்டார்ட் அப்ஸும் சரி, ஆஃபீஸஸ் புதுசாக ஓப்பன் பண்ணுறதும் சரி இன்றைக்கி கோயம்புத்தூர் நிறையா நடந்துகிட்ருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் நேச்சுரலி ப்ரிஃபர்ட் அண்ட் ஃபேவரபிள் சிட்டி. ஓகே சார். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. இன்னும் கோயம்புத்தூர் எப்படி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், கோயம்புத்தூர் வந்து நாங்கள் எப்போவுமே சொல்கிறது, அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதன், முக்கியமாக பெண்கள், குழந்தைகள், வயதானவங்க, இவங்கெல்லாம் பயம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு அந்த சென்ஸ் ஆஃப் சேஃப்டி, அந்த பாதுகாப்பு உணர்வு அது வரணும். ஏன்னா
போலீஸில் இப்போ வந்து ஏதாவது எஃப்ஐஆர் போட்டால் தான் அது வந்து அந்த ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. பட் ஒரு சாதாரண குடிமகனுக்கு இல்லை சாதாரண பொதுமக்களுக்கு ஒரு பய உணர்வு இல்லாமல் அவங்க அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியும்னா அதுதான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு. ஸோ அந்த கோணத்தில் பார்க்குறேன். அதனால தான் இப்போ உங்களெலாம் ஃபீட்பேக் எதுக்கு கேட்குறோன்னா அதுக்காக தான். ஏன்னா நாங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா அங்கே பிக் பாக்கெட் எதுவும் நடக்கலை, எதுவும் இன்சிடெண்ட் எதுவும் நடக்கலை அப்படின்னா ஓகே அமைதியாக இருக்குதுன்னு நினச்சிக்கோம். பட் ஒரு லேட் நைட்டில் யாராவது ஒரு லேடியோ ஒரு வயசானவங்களோ பஸ் ஏறுறதுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க தே ஷுட் ஃபீல் சேஃப், ஒன்றும் ஆகாது ஓகே சார் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு உணர்வு வரணும். ஸோ அதுதான் போலீஸ் ஆஃபீஸர் we are aiming for. போலீஸ் இல்லைனாலும் பயப்படக்கூடாது அந்த மாதிரி. ஆமாம், போலீஸ் இருக்கிறாங்களே இல்லை. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ரோட்டில் பார்க்க முடியாது. பட் ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீலிங் இருக்கும். இங்கே நம்ம இந்தியாவில் வந்து அப்படின்னா விசிபிள் போலீஸிங் அப்படிம்பாங்க. போலீஸை கண்ணில் பார்த்தா தான் பயம் இல்லாமல் போவாங்க. ஓகே சார். ஸோ போலீஸ் இருக்கிறாங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி இது மாறுமா சார்? மாற்றணும். அதுதான் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் நடந்து போக போகிறோம். கமிஷனர் ஆஃபீஸ் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. கமிஷனர் ஆஃபீஸில் என்ன சொன்னாங்கன்னா இது தப்பு முன்னாடி கமிஷனர் ஆஃபீஸில் என்ன சொன்னாங்கன்னா ட்ரக் யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது தப்பு. ஆமாம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆல்சோ கமிஷனர் ஆஃபீஸ் கூட கொலாபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் கூட வீடியோஸ் அது இது எல்லாமே பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் ரெடியா பின்னாடி போய் ஓகே கைஸ், நான் என்ன சொன்னாலும் பண்ணிடுறாங்க. மேம் வரும்போது பென்ஸ் காரில் வந்தாங்க. இப்போ பாருங்க மேமோட தலையெழுத்து. இப்போ நம்ம கார்ல 7 பேர் இருக்கோம். சென்னை மேம், ப்ரோ நம்ம கேமராமேன் ப்ரோ, பின்சி மேம், நானு, சீனு ப்ரோ, ஹரி மேம், பிச்சி, சிப்ஸ். We are not friends, we are family. அதான் விண்டீசல் காமிங்க, விண்டீசல் காமிங்க. அவர்தான் விண்டீசல். ஆமா. ஸோ மேம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மேம்? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, என் தம்பி என்ன காலை வாரி விட்டுட்டான். கார் எடுத்துட்டு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அதனால இவங்க கூட நான் ஏறிட்டேன். கமிஷனர் ஆஃபீஸ் போயிருந்தோம், ஒரு ஸ்பெஷல் மீட்டிங். கமிஷனர் சார் கூப்பிட்டு வின்சி மேம் உங்களை கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. கேட்டோம், அப்படிலாம் அவர் சொல்லலை. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்கான ஒரு மீட்டிங், ட்ரக்ஸ் ரிலேட்டடான ஒரு மீட்டிங். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நாங்கள் இன்னும் நிறையா ஸ்டோரிஸ், ரீல்ஸில், ஃப்யூச்சர் வீடியோஸில் நாங்கள் சொல்லுவோம். மேமோட ஸ்பெஷல் திங் என்னன்னா, நம்மெல்லாம் வெயில் இருக்கும்போது சன்கிளாஸ் போடுவோம். மேம் எங்க போனாலும் சன்கிளாஸ் தான் போடுவாங்க. ஹரி மேம் கூட பரவாயில்ல, ஆனா ஹரி மேம் பேக்குள்ள ஒரு 10 சன்கிளாஸ் இருக்கு. என்னடா பண்றது? ஏன்னா எனக்கு ஷேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னால ஷேட்ஸ் இல்லாம வாழவே முடியாது. ஒரு பல விதமான ஷேட்ஸ், நிறைய ஷேட்ஸ் இருக்கு. சோ girls things are obviously yes, we do have a mini Reliance same சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. if you're happy and you know, clap your hands. Clap. If you're happy and you know, clap your hands. If you're happy and you know and you really want to show, if you're happy and you know, clap your hands. If you're happy and you know, tap your feet. கால தட்டனா பாவம் போறீங்க. Bye guys. So இதான்டா நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. எங்களுக்கு ரொம்ப பசிச்சிருச்சு, அதனால நடுவில் நிப்பாடி சாப்பிட போறோம். அது யாரோ பாதி இப்படி கடிச்சு வச்சிருக்காங்க. யாரு தானோ தேங்காய்லாம் கடிச்சிட்டாங்க, இது மட்டும் வச்சுட்டாங்க. இது என்ன தெரியுமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, இதுதான் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட். நம்ம ஊரில் தேங்காய் பண்ணு தான் ஃபேமஸ். எனக்கு இந்த பயலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க, என்ன விட்டுருங்க. நான் ஊருக்கு போகிறேன். இவன் பண்ணதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரு அப்பாவி நானு யார் வித பிள்ளையோ நினைச்சு நீ இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவாங்க? வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ட்ரெஸ்ல எல்லாம் பண்ணாங்க, ஏன் இப்படி பண்றீங்க? இந்த முட்டை கப்ஸ்